சமூகத்தில் என்னுடைய இந்த பாரங்களோடு கூட, ஆண்டவரே நான் இப்படியா இருக்கிறேனே, இது என்ன காரியத்தை நீர் என் சபையோடு கூட பேசுகிறீங்க, எனக்கு கொடுக்கப்பட்ட மக்களோடு கூட பகிர்ந்து கொள்ளதாய் தேவன் கொடுக்குற காரியம் அப்படின்றப்போ எனக்கு ரோமரில் ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுத்தார். ரோமர் 7வது அதிகாரம் 14 25 எழுந்திருக்கும் முன்னாடி எழுந்திருந்து வாசிச்சிருவோம். அப்புறம் செய்தி இதிலிருந்து எனக்கு கர்த்தர் கொடுத்த செய்தி என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். Romans chapter 7 verse 14 to 25, 14 25 வசனங்கள் வாசிப்போமா? மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாக இருக்கிறது தானே. பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாமிசத்துக்குரியவனாய் இருக்கிறேன். எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதில்லை என்று ஒத்துக்கொள்கிறேன். ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படியெனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வது என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிறதை நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடியே நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்று ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கேற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாகியிருக்கிற பாவ பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு, மாம்சத்தினாலே பாவ பிரமாணத்துக்கு முடியும் செய்கிறேனோ? ஆமென். உட்காருங்கள். இந்த செய்தி, இந்த வசனத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு காரியம் நமக்கு எப்பொழுதும் வருகிற ஒரு சேலஞ்சான ஒரு காரியம் என்னென்னா, நான் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் செய்ய முடியல. நான் பண்ணணும்னு நினைக்கிற உள்ள ஒரு விஷயம் இருக்குது, ஆனால் என்னை செய்ய விடாதபடிக்கு ஒரு காரியம் அதை என்னை தடுக்குது. அது என்ன அப்படின்னு பார்க்குறப்போ எனக்கு இதில் இந்த செய்தியில் நிறையா இருக்குது. அப்படி நம்மளால் பண்ணணும்னு நினைக்கிறது ஒன்று, செய்யணும்னு செய்கிறது ஒன்றா இருக்கிறது. அப்படி நான் பண்ணணும்னு நினச்சி பண்ணாமல் செய்கிறது ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்பு. நான் எப்பொழுதுமே அன்பான மனுஷனாக தான் என்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கணும்னு நம்ம எல்லாருமே விருப்பப்படுவோம் இல்லையா? நம்மளை பார்த்தாலே எல்லாருமே சொல்லும்போது எல்லாரையுமே நீங்கள் கூப்பிட்டு கேட்டுங்க, உங்களுக்கு பர்சனலாக ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா இஸ் எ லவ்விங் பர்சன், கேரிங் பர்சன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கே ஒரு ஆமாம், அந்த பிரதர் சிஸ்டர் ஒரு ரொம்ப லவ்விங் அண்ட் கேரிங் பர்சன். ஆனால் இது என்னால் எல்லா நேரங்கள்லையும் கொடுக்க முடிகிறதான்றதான் செய்தி. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் ரோல் மாடலாக எடுத்து வாழ்க்கையில் பாவிக்கிறேன், அவரை எடுத்து நான் பயன்படுத்துகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய ரோல் மாடல். அவர்தான் எல்லாவற்றுக்கும் அன்புக்கு ஒரே அச்சாரமாக இருக்கிறார். ஏன்னு சொன்னீங்கன்னா, நம்ம யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. யோவான் 3:16 நம்மளுக்கு தெரிந்திருந்தாலும் அது வேதத்தை திருப்பி அந்த வசனத்தை அவ்விதமாகவே வாசிக்குவோம். யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ கர்த்தர் என்னிடத்தில் அன்பு கூறுவதற்கு தன் ஜீவனை கொடுக்கத்தக்கதாய் வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் முன்மாதிரியாக நிறுத்தியிருக்கிறேன். என் வாழ்க்கையில் எது ரோல் மாடல்னாலும் எனக்கு ஏசப்பா தான் ரோல் மாடல். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஏன்னா அப்போ ஏசுவாமி தான் எனக்கு ரோல் மாடல். இந்த உலகத்தில் இருக்கிற வேறு யாருமே எனக்கு ரோல் மாடல் இல்லை. உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் மாறி போகலாம், என்ன நாள் நடக்கலாம், மரித்து போகலாம், அவர்களுக்கு திரும்ப நம்ம பார்ப்போமான்னு தெரியாது, அவர்களுடைய எல்லா விதமான காரியங்கள் மாறி போகலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும்
மாறாதவராய் இருக்கிறார். அப்போ அவரை நான் ரோல் மாடலாக எடுக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிற ஒரு காரியம் என்ன, அவருடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்திருக்கிறார். அப்போ இதில் ஒருவர் மாத்திரம் இன்வால்வ் இல்லை, பிதாவாகிய தேவனும் இன்வால்வ் ஆகியிருக்கிறார். அவருடைய சொந்த பேரான குமாரனை கொடுக்கத்தக்கதான அன்பு அவருக்கு இருந்திருக்கிறது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு ஒரே ஒரு குமாரன்னா அந்த ஒரு குமாரனை உங்களால் மறிக்க கொடுக்க முடியுமா? உங்களால் ஜீவனை கொடுக்க முடியுமா? நேற்றைய முந்தினே திடீர்னு காலையில் ஒரு 5 மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ஃபோன் காலில் பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்பா இந்த மாதிரி ஒரு பேட் நியூஸ் பண்ணார். என்னப்பா அப்படின்னு கேட்டேன். எங்கள் வீட்டில் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு சகோதரன் இருக்கிறாங்க, எங்களுடைய சொந்த அப்பாவுடைய பேரன். அவன் பேரனுடைய மகள் 1.5 வயது தான் ஆகுது. எல்லாரும் பொங்கலுக்காக அவங்கெல்லாம் ஹிந்துவாக இருக்கிறார்கள், அவர்கள்லாம் ட்ராவல் பண்ணுறதுக்காக ஒரு காரை எடுத்துகிட்டு வந்து நிறுத்துகிறாங்க. அந்த காரை எடுக்கிறப்போ அந்த குழந்தை பக்கத்தில் இருக்கிறது தெரியாமல் அந்த குழந்தை மேலே கார் ஏறி அந்த குழந்தை இறந்துருச்சு. 1.5 வயது தான். அந்த குடும்பம் எனக்கு காலையில் அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. மொத்த குடும்பமே பயங்கரமான ஒரு பெரிய அதிர்ச்சி. ஏற்றுனது தம்பி, இறந்து போனது அண்ணனுடைய குழந்தை. நமக்கு இத்தனைக்கு அவர்கள் ஒரு இந்து, தேவனை அறியாதவர்கள். ஆனால் அண்ணன் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, இப்போ இன்னைக்கு காலையில் கூட அவங்ககிட்ட பேசினேன், திரும்ப ஒரு முறை கூட செய்தியில் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட கேட்டேன். அப்போ அவன் சொன்னான், அண்ணா அவன் என் தம்பி தானே, நான் தெரியாமல் பண்ணிட்டானா, நான் அவங்ககிட்ட சொன்னேண்ணா, அவன் என் காலை பிடிச்சிட்டு அழுதான், அவங்ககிட்ட சொன்னடா சாவர வரைக்கும் நான் உன்னை சொல்லி காட்ட மாட்டேன்டா அப்படின்னு சொன்னான்டா, கேஸ் போட வேண்டாம் நான் சொல்லிட்டேனான்னு சொன்னான். அதில் நான் ஒரு அன்பை மட்டும்தான் பார்த்தேன். இத்தனைக்கு அவங்களுக்கு வசதியெல்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. நமக்கு நிறைய நேரங்களில் பேசுகிறப்போ ஜீவனை கொடுக்கத்தக்கதான ஒரு அன்பு, அதை நம்ம வாழ்க்கையில் பார்க்குறப்போ எனக்கு இந்த ஒரு செய்தியை போன உடனே எனக்கு நிறைய காரியங்கள் என் இருதயத்தில் வந்துச்சு. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் கிரகாம் ஸ்டெயினுடைய மனைவி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உயிரோட பிள்ளைகளை எரிச்சிட்டாங்க. அந்த அந்த அவர்களை அந்த நிலைக்கு உண்டாக்குனவர்களை இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து ஜீன்ற நியூஸில் வந்து அதை ஒரு சின்னதாக ஒரு கிளிப்பிங்ஸாக போட்டிருந்தாங்க. அந்த நடந்த ஐஏஎஸ் கலெக்டர் அந்த செய்தியை இவர்கள் எப்படி கொல்லப்பட்டார்கள் என்பதை குறித்து ஒரு சின்ன பகிர்வு கொடுத்திருக்கிறார். அந்த பகிர்வை பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒருத்தர் எப்படா ஒரு ஜீவனோட ஒருத்தரை மறித்து கொலை பண்ணுற அளவுக்கு ஒரு மனுஷனுடைய இருதயம் அவ்வளோ கல்லாய் போய்விட்டதா அப்படின்னு பார்க்குறப்போ அதை விட பெரிய அன்பு. இந்த சகோதரி சொல்கிறார்கள், என் கணவனையும் என் பிள்ளைகளையும் கொன்றவர்களை நான் மன்னித்து விடுகிறேன், நான் மன்னித்து விடுகிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் பிதாவாகிய தேவன் மேலே நமக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் இதுதான். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொடுக்கிறது அவ்வளோ சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அவருடைய ஒரே பேரான குமாரன், அவர் இந்த பூமிக்குள்ளே வரும் பொழுது அவரை ஆயத்தம் பண்ணி அனுப்புகிறதற்கு அந்த கொல்கதா மலையில் நடக்கிறதுக்கு முன்னாடி, கல்வாரி மலையில் போகிறதுக்கு முன்னாடி அவர் படுகிற பாடு, அவர் கேட்குறார் இல்லையா, ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் கடவுளே என் கடவுளே. ஒரு அப்பாவை பார்த்து மகன் கேட்கிறார், ஏன் என்னை கைவிட்டீர்? உடல் வலி. ஒரு பிதாவாகிய தேவன் நம்மை ரட்சிக்கத்தக்கதாய் உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து மீட்கத்தக்கதாய் தன் குமாரனை கொடுத்த அப்பா. அந்த அப்பாவை நம்ம எப்பவுமே, அதனால தான் பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு சொல்லிட்டு நம்ம எப்பொழுதுமே ஜெபிக்கும் போது பிதாவாகிய தேவனை நாம் எப்பொழுதும் மறந்துடக்கூடாது. இப்போ இந்த பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன் வாழ்க்கையில், ஊழிய வாழ்க்கையில் அப்படியே கடைபிடித்த ஒரு மனுஷன் பவுல். இந்த பவுல் கொரிந்து சபைக்கு ஒரு கடிதத்தை எழுதும்போது அந்த சபையில் அன்பு தணிந்து போய் இருக்கிறதை பார்க்கிறார். அன்பு இல்லை சபையில்.
எந்த பக்கம் பார்த்தாலும் அன்பு இல்லை. எல்லாவற்றிலும் ஒரு சுயநலம்தான் மாத்திரம் இருக்கிறதை அந்த மனிதன் பார்த்து அவர் ஒரு லெட்டரில் எழுதுகிறார். அந்த லெட்டரில் எழுதும்போது அந்த சபையில் எல்லா காரியங்களும் இருக்குதுப்பா, ஆனால் அன்பு இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் சாப்டர் அந்த லெட்டரில் முழு காரியத்தையும் குறித்தும் எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் நமக்கு நன்றாய் தெரிந்தது. நம்ம அடிக்கொரு தடவை வாசித்திருப்போம். ஏனென்று சொன்னால் அநேக ஆங்கிலிக்கன் திருச்சபைகளில் திருமணத்திற்காக வாசிக்கப்படுகிற ஒரு காரியம் இதுவாக இருக்கும். இல்லைனா காணா ஒரு கல்யாணத்தை குறித்து வாசிப்பார்கள். அன்பை குறித்து நமக்கு நிறைய நேரங்களில் இதில் வாசித்து கொடுத்திருப்பார்கள். இப்போ இந்த பெர்ஸ்பெக்டிவில் நான் பார்க்க வேண்டிய ஒரு காரியம், கிறிஸ்துவின் அன்பு, பிதாவின் அன்பு. முதல்ல எனக்கு பிதாவின் அன்பு மகனை விட்டு கொடுக்கிற அன்பு, கிறிஸ்துவின் அன்பு தன் ஜீவனை விட்டு கொடுக்கிற அன்பு. இந்த 2 அன்பை நான் ரோல் மாடலாக வைத்திருந்தால் மாத்திரம்தான் எனக்குள்ள அடுத்த அன்புக்குள் நான் போக முடியும், மற்றவர்களை நான் அப்படியே பார்க்க முடியும். தேவனாகிய கர்த்தர் நமக்கு 2 கட்டளைகளை கொடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 2 எழுதியிருக்கிறார். ஆனால் 2மே ஒரே கட்டளை தான். என்னது? முதலாவது கட்டளை, முதலாவது என்ன? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பான 2ஆம் கற்பனை என்ன? நீ உன்னை போல உன்னுடைய சகோதரனை பிறனை நேசிக்க கடவாய். அப்போ இதற்கு ஒப்பான கற்பனை ஒரே ஒரு கற்பனை தான். 10 கற்பனைகள் நமக்கு பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டாலும் இதை எல்லாவற்றையும் ஒரே கற்பனைக்குள் தேவன் முழுமையாக்கி விட்டார். அப்போ நம்ம புதிய ஏற்பாட்டின் கிருபையில் இருக்கிறோம். இதுதான் புதிய ஏற்பாட்டின் காலம். புதிய ஏற்பாட்டின் காலம்னு சொன்னாலே கிருபையின் காலம் சொல்லுவாங்க. நான் ஒரு மாற்றமாய் சொல்லுகிறேன், கிருபையின் காலம் மாத்திரமல்ல, இது அன்பின் காலம். கர்த்தர் நம்ம மேல் அன்பாக இருக்கிறார், இரக்கமாக இருக்கிறார். பண்ணுகிற தவறுகளுக்கெல்லாம் அப்பொழுதே எனக்கு தண்டனை கிடைத்திருந்தால் பழைய ஏற்பாட்டின் காலத்தை போல நான் வாழ்ந்திருக்க முடியவே முடியாது, மரித்து போயிருப்பேன். அப்போ கர்த்தர் அந்த அன்பை கொடுக்கிறதை பவுல் பார்க்கிறார். இதை குறித்து ரொம்ப அழகாக நமக்கு ஒன்று எழுதி வைக்கிறார். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் எழுதும்போது ஒரு பெரிய ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் சொல்கிறார். அதை நம்மை தாழ்மைப்படுத்துகிற மாதிரி, என்னை நான் தாழ்மைப்படுத்தி பார்க்க வேண்டிய ஒரு காரியம். என்ன சொல்கிறாரு? மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் நான் பேசினாலும் அன்பு எனக்கு இல்லாவிட்டால் அது ஒன்றுமே இல்லைன்னு விளக்கம் சொல்கிறார். அதுக்கு கைத்தாளம் எடுக்கிறதோ, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நத்திங், யூஸ்லெஸ். நீ எப்படிப்பட்ட பாஷைகளினாலும் பேசலாம். தூதர் பேசுகிற மாதிரி எனக்கு ரபா ஷகலாரான அந்நிய பாஷை பேசலாம். இல்லை உனக்கு ரொம்ப அப்படியே அந்நியத்தில் நிறைஞ்சவனா, பரிசுத்தாவில் நிறைந்தவனாய் பேசலாம், ரொம்ப அழகாய் பேசலாம், எத்தனை அன்பா நீ வார்த்தைகளை பேசினாலும் இதெல்லாம். அப்போது என்ன காரியம்? இதில் ஒரு முக்கியமான காரியம் என்னென்னா, நான் பேசுகிறேன் என்று சொன்னால் பேசுகிறதற்கு திறமை இருக்கிறவர்களுக்கு அன்பு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜில் பேசுகிறவர்கள் இன்றைக்கு நீங்கள் நம்ம சபைகள் மாத்திரம் இல்லை, அரசியல்வாதிகளை எடுத்து பாருங்கள், ஒரு பெரிய பெரிய தலைவர்கள் எடுத்து பாருங்கள், ரொம்ப அன்பாக பேசுகிற மாதிரி தான் பேசுவாங்க, ரொம்ப அழகாக பேசுவாங்க, ரொம்ப நம்மளை ஈர்க்கத்தக்கதாய் பேசுவாங்க. நம்ம அவங்களோட பேச்சை கேட்ட உடனே அவங்க பக்கம் வசியப்பட்டு போயிடுவோம். இவ்வளோ நல்லா பேசுகிறாரு, ஆனால் அவரிடத்தில் அன்பு இருக்குதான்னு பார்த்தா அன்பு இல்லைன்னா இந்த பேச்சு எல்லாமே வீண். நான் எவ்வளோ அழகாக அருமையாக பேசினாலும் சரி, உங்களை நான் ஈர்க்கத்தக்கதாய் பேசினாலும் சரி, என்னிடத்தில் அன்பு இல்லைன்னு சொன்னால் இவைகளெல்லாம் வீணு தான் ஆரம்பிக்கிறார். அது மாத்திரமல்ல, ஊழியக்காரனாக இருக்கிறவர்களுக்கு 2வது காரியத்தை சொல்கிறார். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்தும் சகல ரகசியங்களையும் அறிவுகளையும் அறிவிக்கிறவனாக இருந்தாலும், 2வது ரொம்ப முக்கியமான காரியம், நான் மலைகளை பெயர்க்கத்தக்கதான விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும் அன்பு எனக்கு இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை. நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். திரும்ப ஆண்டவர் நமக்கே பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சு தனித்தனியாக சொல்கிறார். தனியாக மான்ஸ், உனக்கு எவ்வளோ பெரிய விசுவாசம்னாலும் இருக்கலாம்டா. உங்களை கூப்பிட்டு உங்கள் பேரை போட்டுங்க, அந்த இடத்துல உங்கள் பேரை போட்டு, எனக்கு இவ்வளோ விசுவாசம் இருந்தாலும்
எனக்குள்ள அன்பு இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. அன்பு இல்லைன்னா எனக்கு பிரயோஜனம் இல்லை. நான் தீர்க்க தரிசனமே சொல்லலாம், நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப அழகாக சொல்லலாம், 40 வருஷம் கழிச்சு என்ன நடக்க போகுதுன்னு நான் ரொம்ப அழகாக சொல்லலாம். இல்லை எனக்குள்ள ரொம்ப பெரிய விசுவாசம் இருக்கலாம், மிகப்பெரிய விசுவாசம், அந்த விசுவாசம் மலையவே பேர்க்கத்தக்கதாக கூட இருக்கலாம். ஐ ஹாவ் அ போல்ட்னஸ் இன் ஃபெய்த் இருக்கலாம். ஆனால் அன்பு இல்லைன்னா ஒன்றும் இல்லை. நமக்கு ரொம்ப முக்கியம்ப்பா அந்த அன்புன்றது. என்னை கர்த்தரை நான் என்னை பார்க்குறவன் கிறிஸ்துவை பார்க்குறான்னு சொன்னால் ஏதோ ஒரு கேரக்டரில் பார்க்கல, இந்த ஒரே கேரக்டரில் தான் உங்களை கிறிஸ்துவோடு கூட ஐடென்டிஃபை பண்ணுவான். மதர் தெரேசா எதனால் அவர்கள் அவ்வளோ பெரிய ஐடென்டிஃபைடு ஒரு ஃபிகராக இருந்தாங்க யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு எத்தனையோ ஆர்கனைசேஷன் இருக்குதுல்ல, ஆர்ஃபனேஜ் ஹோம்ஸ் இருக்குல்ல, எத்தனையோ பேர் அடாப்ஷன் பண்ணுறாங்கல்ல, எத்தனையோ ஸ்கூல்ஸ் இருக்குல்ல, ஏன் அவர்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணப்படலை? ஏன் அவர்களுக்கு யாருக்கும் நோபல் ப்ரைஸ் கிடைக்கல? அவர்களெல்லாம் மதர்னு கூப்பிடல, ஃபாதர்னு கூப்பிடல, ஏன் மதர் தெரேசாவை கூப்பிட்டாங்க? அவர்கள் இப்படியா ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. ஒரு காரியம் மதர் தெரேசா சொல்கிறாங்க அவங்களோட புத்தகத்தில். அவர்கள் ஊழியம் ஆரம்பித்த காலகட்டங்களில் அவங்க இந்த ஏழை மக்களுக்காக, அவர்களுக்கு பணி செய்கிறவங்களுக்காக போயிட்டு காசு கேட்குவாங்களாம். போய் காணிக்கையோ பணமோ உதவி பண்ண போது ஒரு மனுஷங்கிட்ட போயிட்டு அந்த கல்கட்டா அந்த இதில் தானே அவங்க பண்ணாங்க. அவர்கள் அந்த இடத்துல போகும்போது ஒரு ஆள்கிட்ட, ஒரு பெரிய ஆள்கிட்ட போயிட்டு இருக்கும்போது, இது மாதிரி எனக்கு உதவி பண்ண, இந்த மாதிரி நான் ஒரு ஹோம் நடத்துகிறேன், எனக்கு கொடுங்கன்னப்போ அந்த மனுஷன் காரி அவர்கள் கைகளில் துப்புனானா. மதர் தெரேசாவுடைய கைகளில் காரி துப்புனானா. அப்போ அவர்கள் என்ன பண்ணாங்களாம், அதை எடுத்து தொடச்சிட்டு, எனக்கு கொடுத்துட்டீங்க தேங்க்யூ, நான் பண்ணுற மக்களுக்கு எதனா கொடுங்கன்னாங்க. யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்த அதே அன்பு. அவர்கள் அந்த அன்பு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முகத்தில் அவரை காரி அவரையும் துப்புனாங்க, அவரையும் அடித்தாங்க. அவர் ஏன் பொறுத்து கொண்டார்? யோவான் 3:16 சொல்கிறார்ல, ஒருவனும் கெட்டு போகக்கூடாதுன்றது அவருடைய நோக்கம். அப்போ என் நோக்கம் ரொம்ப தெளிவாக இருந்தால் எனக்கு நான் அன்பு செலுத்துகிறதுக்கு, இப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போ நம்ம குழந்தை உடம்பு சரி, நல்லா நம்மளுடைய காரியங்கள் உடம்பு சரியில்லை, நம்ம எவ்வளோ அழகாக அவர்களுக்காக ஏதாவது பண்ணணும்னு முயற்சி பண்ணுறோம். இதில் தொடர்ந்து காரியங்கள் இப்படியாய் சொல்லிட்டு வரார். அப்போ நான் ஜீவனை கொடுக்கத்தக்கதான அன்பு கிறிஸ்துவனிடத்தில் பார்க்கும்போது எனக்கு அன்பு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. இப்போது அடுத்து ஒரு 7 காரியங்கள், 3, 4, 5, 6, 7, 8 வசனங்களில் ஒரு காரியங்களை சொல்கிறார். என்னன்னா, எல்லாருக்கும் இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரையும் நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நிறைய ஆர்ஃபனேஜ் ஹோம்ஸ் இருக்கிறது, நிறைய அறக்கட்டளைகள் இருக்கிறது, நிறைய சேரிட்டிஸ் இருக்கிறது. நீங்கள் எங்கே பார்த்தாலும் இந்த இங்கிலாந்து தேசத்தில் we can see பிரிட்டிஷ் ஹார்ட் ஃபவுண்டேஷன் பார்க்க முடியுது, RSPA பார்க்க முடியுது, எந்த பக்கம் திரும்பினாலும் அறக்கட்டளைகள் தான். அப்போ அவர்களுடைய அறக்கட்டளைகளை எல்லாமே ஏதோ ஒரு வியாபார நோக்கத்திற்காக நான் செய்வேன் என்று சொன்னால், அன்பு இல்லைன்னா அவைகள் வீண்றதை இங்கே சொல்கிறார் பவுல். சபையில் நம்ம இது இருக்குது பண்ணுறார். நீங்கள் உலகத்தில் போய் பார்க்காதீங்க, உங்கள் சபையில் இல்லை. என்ன சொல்கிறாரு? எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் பிரயோஜனம் என்ன? நான் மறிக்கத்தக்கதான எனக்கு அன்பு இருந்த, நான் என்னுடைய ஜீவனை ரொம்ப, சிலருக்கு ஒரு தைரியம் வரல, என் நண்பன் என் ஃப்ரெண்டை அடிச்சிட்டாங்கன்னா கூட இருக்கிறவங்கள போயிட்டு அடிக்கலாம். ஆனால் அதே ஃப்ரெண்டை திரும்ப ஒரு சூழ்நிலை வரும்போது வெறுக்கத்தக்கதாக இருக்கிறது. யோசிச்சு பாருங்கள், நம்ம எத்தனை பேர் அந்த வாழ்க்கையில் நம்ம சந்திச்சிருப்போம். நம்ம வீட்டிலையே பிள்ளைங்கள் பார்க்கும்போது, நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, நம்மளுடைய சகோதரர்கள் பார்க்கும்போது, அவர்களுக்கு எதனா ஒன்றுனா பிரச்சனைன்னு போவாங்க. இதுவே பிரச்சனை அவங்களுக்கு 2 பேருக்குன்னா என்ன பண்ணுவாங்க? அவர்களை எதிர்க்கத்தக்கதாக நிற்பார்கள், நிற்க கூட செய்வாங்க, சண்டை கூட போடுவாங்க. ஆனால் அதை அவர்களுக்கு வரும்போது விட்டு கொடுக்க மாட்டார்கள். அது என்னது இல்லை. அப்போ என்ன இல்லை? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு அவர்களுக்குள்ளே இல்லை. ஆனால் நான் வந்து ஜெபிக்கும் போது என்ன யோசிக்கிறேன்? ரோமரில் 7 வாச்சது போல், ஆண்டவரே இதை நான் பண்ணக்கூடாதான், ஆண்டவரே நான் இதை பண்ணக்கூடாதான், இது எனக்கு சம்மதம் இல்லை தான்,
என் சொந்த சகோதரன் மேலே நான் அன்பு காட்டியிருக்கணும். நான் இப்படி கீழே தள்ளுவேன்னு நான் எதிர்பார்க்கல. நான் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் நான் விட்டு விடுவேன்னு நினைக்கல. ஆனால் எனக்கு சம்மதம் இல்லாத செஞ்சிட்ருக்கிறேன். இதை தான் நம்மளை சோதித்து பார்க்கத்தக்கதாய் தேவன் அழைக்கிற அன்பு. இப்போ நம்ம கணவன் மனைவி இருக்கிறோம். கணவன் மனைவிகள் எல்லாருக்கும் நமக்கு தெரியும், அநேக நேரங்களில் கணவனுக்கும் மனைவிக்கும் மன்னிக்க முடியாத அளவுக்கு கசப்புகள் வருகிறது. ஏன் சொல்லுங்க? அன்பு தனிந்து போயிற்று. என்ன பண்ணாலும் பரவாயில்ல, என் மனைவி எனக்கு, நான் இது அகஸ்டின் அண்ணன் எனக்கு பகிர்ந்து கொண்ட ஒரு காரியம், இது செய்திகள்லையும் இருக்கும். அண்ணன் இடத்துல வந்த ஒரு சாட்சி என்னன்னா, ஒரு பெங்களூரில் ஒரு தேசத்தில் இருக்கிற ஒரு வியாபாரம் வைத்திருக்கிற ஒரு மனுஷன், அவருடைய மனைவி அவங்க வீட்டில் டிரைவராக இருக்கிற ஒரு மனுஷங்கிட்ட தவறான முறையில் நடந்து கொள்ளுகிறதை இந்த வியாபாரம் பண்ணின மனுஷன் கண்ணுக்கு நேராய் பார்த்து விட்டார். பார்த்துட்டு அவங்களுக்கு 2 பிள்ளை இருக்குது. வீட்டுக்கு வராராம். வந்துட்டு அந்த அம்மா பெட்டில் உட்காந்துட்டு இருக்கிறப்போ இந்த வியாபார மனுஷன், அந்த பிஸ்னஸ் மேன், அவங்க காலை பிடிச்சிட்டு அழுது கேட்குறாராம், அம்மா, கர்த்தர் நம்மளுக்கு ஒரு அழகான குடும்பத்தை கொடுத்துருக்கிறார், நம்மளுக்கு 2 பிள்ளைங்களை கொடுத்துருக்கிறார், நீ பண்ணுறது நல்லா இல்லைம்மா, தயவு செய்து இதை விட்டுருமா. அந்த சகோதரன் இவங்க அகஸ்டின் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி ஜெபிச்சு அந்த குடும்பத்திற்காக ஜெபித்தார்கள். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் இதுவல்லவோ? ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட். என்னை போல ஒரு ரொம்ப கேவலமான ஒருத்தனை கர்த்தர் எடுத்து சேர்த்து கொள்ளத்தக்கதான ஒரு அன்பு. ஆண்டவர் சொல்றார் ஓசியா கிட்ட, ஒரு விபச்சாரியை கல்யாணம் பண்ணிக்கோ, ஒரு விபச்சாரியை போய் கல்யாணம் பண்ணிக்கோ. அவன் 1 முறை போல 2 முறை போகல, போயிட்டே இருக்கிறான். ஆண்டவர் சொல்றார், எத்தனை முறை போனாலும் அவளை கூட்டு வா. நம்ம எத்தனை முறை அவரை விட்டு விலகினாலும் அவர் நம்மளை கைவிடாமல் கரம் பிடித்து அழைக்கிறார். அன்பு, ஏசப்பா கிட்ட இருக்கிற அன்பு அது மட்டும்தான். யோசிச்சு பாருங்க, அந்த அன்பு எனக்கு எவ்வளோ பெரிய காரியத்தை கொடுக்குன்னா, அந்த அன்பு எனக்குள்ளே இருந்தால் எனக்கு நீடிய சாந்தம் இருக்கும், தயவு இருக்கும், எனக்கு பொறாமை இருக்காது, என்னை புகழாது, இருமாப்பா இருக்காது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, கோபப்படாது, தீங்கு செய்யாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாது, சத்தியத்தில் மாத்திரம் சந்தோஷத்தைப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலமும் ஒழியாது. இப்போ இந்த அன்பு எனக்குள்ள இருக்கிறத ஓசியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்த அன்பு எனக்குள் இருக்குமே என்று சொன்னால் இவைகளை நான் பார்க்க வேண்டும். எனக்குள்ள சாந்தம் இருக்கிறதா? என்ன பண்ணாலும் நான் ஜேசனை பார்த்துட்டு எனக்கு பயங்கர ஆச்சரியம் என்னென்னா, அவன் பண்ணுற ட்ரபுள்லாம் பண்ணும்போது புனித்துக்கு யோசிக்கிறப்போ, நம்ம சாமி பார்க்குறப்போ நான் பார்த்துருக்குறேன், இப்போ இவனையும் பார்க்குறேன். சாமி ரொம்ப குவைட்டு, அவன் சொல்லிட்டா சாமி ஓரளவுக்கு பயந்துருவான். ஜேசன் வித்தியாசமாக யோசிக்கிறான். இதுக்கெல்லாம் பயங்கர குவைட்டாக இருக்கணும். நம்ம கோவப்படுறது ரொம்ப ஈஸி. இப்போ ஏட்ரியனை பார்க்கும்போது எவ்வளோ பொறுமை தேவைப்படுது தெரியுமா? இல்லையா? பொறுமையின் உச்சம் தேவைப்படுது. நான் புனித்தை நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து பார்த்தனால அவன் ரொம்ப சாதாரணமாலாம் குவைட்டாக இருக்க மாட்டான். ஆனால் அவனவே குவைட்டாக்கிறதுக்காக கர்த்தர் ஒரு ஜேசனை கொடுத்துருக்கிறார். அன்பு அவனுக்குள்ளே பொழிந்து வரணும், வேறு வழியே கிடையாது. அன்பை தவிர நீ வேறு எதுலையும் டீல் பண்ண முடியாது. ஏன்னு சொன்னால் நம்மளை இப்படி எனக்குள்ளே இப்போ அவனை பார்க்கும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், என்ன டென்ஷனில் வந்தாலும், உங்கள் கோபத்தெல்லாம் வந்தாலும், நான் நிறைய முறை பார்த்துருக்குறீங்க அம்மாமாருங்களே, நாங்கள் ஏபிள் எல்சா பார்த்தா அப்படியே முகம் பிரைட் ஆகிடும் அவனுக்கு, உள்ள அந்த அன்பு அப்படியே கன்வே ஆகுது அவனுக்கு. ஆனால் ஒய்ஃபை பார்த்தா வருமானு தெரில. ஆனால் எல்லா ஹஸ்பண்டுகளுக்கும் அவங்க அப்பாங்களுக்கும் அவங்க பிள்ளைங்கள, அவங்க அப்பாவுக்கு அவங்க பிள்ளைங்கள பார்த்தா சந்தோஷம் வரும் தானே செய்யும். அப்போ எனக்கு இந்த நீடிய சாந்தம், தயவு, அன்பு இதெல்லாம் என் பிள்ளைக்கிட்ட இருக்குது. அவன் என்ன பண்ணாலும் பொறுத்துக்கிறேன் நான். ஆனால் அதே என் கணவன் பண்ணால் பொறுத்துக்க மாட்டேன், என் மனைவி பண்ணால் பொறுத்துக்க மாட்டேன்.
அப்போ இது ஓர வஞ்சனை தானே. அதான் ஆண்டவர் சொல்கிறார், இதே அன்பு 2 பேர்கிட்ட இருக்கட்டும்ன்றார். முயற்சி பண்ணி தான் பார்ப்போமே. ஏன்னா ஏசப்பா என்கிட்ட முயற்சி பண்ணார்ல. நான் பாவியாக போய் நின்ற போது ஒரு முறையும் விழுந்த போது திருப்பி தூக்கி நிறுத்தினார்ல. எத்தனை முறை தப்பு பண்ணாலும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார்ல. இதை ஏன் நம்ம குடும்பத்தில் பண்ணக்கூடாது? முதல்ல நம்ம போன வாரம் கேட்டோம்ல, மார்க்கு 5வது அதிகாரத்தில் வாசிச்சப்ப என்ன கேட்டோம்? உன் இனத்தாரிடத்தில் உன் ஜனத்தாரிடத்தில் முதல்ல போய் ஊழியம் செய். அப்போ அதை நான் முதல்ல என் குடும்பத்தில் இருக்கிறவங்க காட்டணும்ல. நம்ம அம்மாங்கிட்ட கோவப்பட்டு எத்தனை நாள் பேசாமல் இருந்திருக்கிறீங்க? அம்மாவா இல்லையா? அப்பா கிட்ட கோச்சிக்கிட்டு பேசாமல் இருந்திருக்கிறோமா இல்லையா? அப்போ அன்பு இருந்தால் எப்படி எனக்கு கோபத்தோடு பேசாமல் இருக்க முடியும்? நான் நிறைய ரிக்ரெட் பண்ணது உண்டு. எத்தனை நடந்தாலும் போய் பேசிடணும், மன்னிப்பு கேட்கணும், சமாதானமாக இருக்கணும். அப்போ இதுதான் எனக்கு கர்த்தர் கொடுக்குற பெரிய பிரமாணம். இதுதான் நியாய பிரமாணமே. இதுதான் என்னோட பிரதான கட்டளையே. நான் என்னை நேசிக்கிறது போல என் சகோதரனை நேசிக்கத்தக்கதான அன்பு. இன்டீட்டெயிலாக ஆண்டவர் சொல்கிறார். இப்போ கர்த்தர் ஒரு காரியத்தோடு கூட முடிக்கிறார். எப்படி முடிக்கிறார்னா, அன்பு ஒரு காலம் முடியாது, தீர்க்க தரிசனங்கள் ஒழிந்துப்போம், அந்நிய பாஷைகள் ஒழிந்துப்போம், அறிவானாலும் ஒழிந்துப்போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, தீர்க்க தரிசனமும் குறைவுள்ளது. என்ன கவனிங்க, இன்னைக்கு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸு இந்த UK தேசத்தில் அளவில்லை. அதே போல் உலகத்தில் இன்னைக்கு இல்லாத அறிவு பெருத்தவர்கள் அளவுக்கே இல்லை. பயங்கர நாலேஜபிள் பீப்புள் தான். எந்த பக்கம் திரும்பினாலும், எந்த பக்கம் யூடியூப் வீடியோவோ, எந்த பக்கம் இன்ஸ்டாகிராமோ, எதை பார்த்தாலும் பேசுகிறவங்களாம் அறிவாளியாக தர்றான் நமக்கு. என்னடா புது கண்டென்ட்டோட எல்லாருமே பேசுகிறாங்களேன்னு இருக்குது. ஆனால் இப்படி இருக்கிறவர்கள் தான் நிறைய பேர் நம்மை சுற்றி இருப்பார்கள். இவைகள் எல்லாம் ஒழிந்து போகும். இவங்க பேசுறது சொல்றது எல்லாம் ஒழிந்து போகும். ஆனால் அன்பு ஒரு காலம் ஒழிந்து போகாது. இதுதாங்க நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டே. அதாங்க, ஒருத்தர் உங்களுக்கு தீமை செய்கிறாரா, நன்மை செய்யுங்க. உங்களை அசிங்கமாக பேசுகிறாரா, நன்மை செய்யுங்க. அவங்களுக்கு அன்பு காட்டுங்க. எத்தனை முறை உங்களை கொண்டு 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 போட்டு வெளுத்தாங்கன்னா கூட தயவு செய்து அன்பை மாத்திரமே காண்புங்க. ஏன்னா பேதுரு ரொம்ப அழகாக இதை குறித்து எழுதும்போது சொல்கிறார், நீ நன்மை செய்கிறதுனால உபத்திரப்படுறதுல என்னப்பா பிரயோஜனம்? நீ தீமை செய்யும்போது அதை நீ பொறுமையோடு சகித்து கொண்டால் தானே அதான் அன்பு. அதான் அன்பு. அப்போது வாசிங்க 1 பேதுரு 4வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஆதலால் உங்களில் ஒருவன் கொலை பாதகனாவது, திருடனையாவது, பொல்லாங்கு செய்தவனாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனா பாடுபடுவனாய் இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்துவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். அப்போ நான் பாடுபடுகிற போது, என்னை நிந்திக்கிற போது, நான் ஒரு நிமிஷமும் நான் அவரை மகிமைப்படுத்துகிறவனா இருக்க வேண்டும். முதல் காரியம். இதே 1 பேதுரு 2வது அதிகாரத்தில் 1 சொல்கிறாரு, 19வது வசனம் சொல்கிறாரு, ஏனெனில் தேவன் பேரில் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையால் சகித்தால் அதுவே பிரதியாயிருக்கும். நீங்கள் குற்றம் செய்யும்போது, நல்லா கவனிங்க, நீங்கள் குற்றம் செய்யும்போது அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனாலே என்ன கீர்த்தி உண்டு. நீங்கள் நன்மை செய்து பாடுபடும்போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக ஜெராக்ஸ் காப்பி நம்ம சொல்கிறோம், ஃபோட்டோ காப்பியாக இருக்கும். அதுதான் அவருக்கு முன்பாக ஃபோட்டோ காப்பியாக இருக்கும், பிரிண்டட் காப்பி. இவன் நன்மை செய்தும் பாடுபடுகிறான். எல்லாம் ஒழிந்து போகும், நான் நன்மை செய்தாலும் பாடுபடுவேன் என்பதுதான் வேதம் எனக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்போ எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று நம்மளுக்கு வேதம் சொல்லுகிறது? எத்தனை முறை? 70 முறை மன்னிக்க சொல்லுகிறது. எத்தனை முறைனாலும் மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும். போன வாரத்தில் வாசித்தோம் இல்லையா,
பேதுருவை கர்த்தர் எப்படியா மன்னித்தார்னு சொல்லி வாசிச்சோம் இல்லையா? அப்போ எனக்கு மன்னிக்க தேவையானது அன்பு. இதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. 9ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 13:9 எல்லாமே நம்முடைய அறிவு குறைவுள்ளது, தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. 10ஆம் வசனம் தாங்க அழகான வசனம். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போம். என்னது நிறைவானது? நிறைவான காரியம் என்ன? அன்பு. அன்பு வரும்போது என் குறையெல்லாம் மாறி போயிடும். எனக்குள்ள அன்பை ஊற்றிக்கொண்டே இருக்கணும். வாட் ஐ எம் ஃபீடிங் வித், வாட் ஐ எம் ஃபில்லிங் வித். சங்கீதம் 1 ரொம்ப எனக்கு பிடிச்சது. இந்த இடத்துல ஆண்டவர் கொடுத்த ரெஃபரன்ஸ் எனக்கு அதுதான். இந்த வசனத்தை வாச்சோன்னே சங்கீதம் 1 என்ன? கரெக்டாக சொல்லுங்க. கரெக்ட். துன்மார்க்கர்களின் ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளின் வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் கூட்டத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஓகே, இதை அப்படியே வச்சுங்க. இந்த வசனம் என்ன காரியம்? இதற்கு அன்புக்கு என்ன விஷயம்? ஏன் ஆண்டவர் சொன்னார்? அந்த தாவீது ராஜா எழுதுறாரு, துன்மார்க்கருடைய ஆலோசனை கூட்டத்தில் உட்காராமன்னு ஏன் சொல்கிறாரா? நம்ம இருக்கிற இடம் அன்பு இல்லாத இடமா இருந்தா, பரியாசக்காரர் கூட்டமாக இருந்தா, 4 பேர் கெட்டவர்களாக தேவையில்லாத காரியங்கள் பேசும்போது நம்முடைய இருதயமும் கரப்ட் ஆகிடும். நம்ம மேலே ஒருத்தர் மேலே அன்பாக தான் இருப்போம். ஆனால் அவரை பற்றி தப்பாக சொல்லி சொல்லி சொல்லி, உனக்கு மான்ஸை பற்றி தெரியாது, மான்ஸ் இவனுடைய ஃபேமிலியை பற்றி தெரியாது, மான்ஸ் இப்படி தான் சொல்கிறது. நம்ம அங்கேயே உட்காந்துட்டு இருந்தோன்னா அவர் மேலே ஒரு அபிப்பிராயம் இருக்கும், ஆனால் அந்த அபிப்பிராயத்தை மாற்றத்தக்கதாய் பேசுகிறது. அப்போ நம்ம அதை தான் சங்கீதக்காரன் ரொம்ப அழகாக சொல்கிறார். நீ எங்கே உட்கார்ற, நீ எந்த இடத்துல இருக்கிறன்னு உன்னை கவனிச்சுப்பார். அப்போ தேவையில்லாத காரியம் உன்னுடைய இருதயத்தை மாசுபடுத்துகிறதா, உன்னுடைய நோக்கத்தை விளக்குகிறதா, அப்போ அந்த இடத்த விட்டு ஓடிடு, அங்கே உட்காராத. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். மறைக்கலாம் சொல்றார், செத்த போயிடும் அது. அப்போ நிறைவான ஆவியானவர் வருகிறார். இப்போ 3 காரியங்களை குறித்து ரொம்ப அழகா சொல்றார். கடைசியாக, இந்த அன்பு எனக்குள்ளே இருக்கும்போது நான் குழந்தையைப் போல இனி இருக்க மாட்டேன். குழந்தையா இருக்கும்போது நான் குழந்தையா பேசிட்டு இருந்தேன். 13ஆம் வசனம் சொல்கிறேன், நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையை போல் பேசினேன், குழந்தையை போல் யோசித்தேன், எல்லாம் பண்ணேன். ஆனால் இப்போ நான் கண்ணாடியில் பார்க்குறேன். ஆனால் நான் இப்போ என்ன அறிவில் குறைந்துள்ளவன் நல்ல, எனக்குள்ள அன்பு நிறைந்திருக்கிறது. எல்லாவற்றையும் மன்னிக்கிற எனக்கு குணம் எனக்குள் வந்திருக்கிறது. எனக்குள் கிறிஸ்து வந்து விட்டார். நான் கிறிஸ்துவை உடையவன். அதனால் இன்றையிலிருந்து இந்த சபைக்கு பேரை மாற்றலான்றது எனக்கு கர்த்தர் கொடுத்தார். என்னென்னா கிரைஸ்ட் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் அப்படின்னு வைக்கலாம். ஏன்னா அதுதான் சரியாக இருக்குன்னு ஒரு வார்த்தையை கொடுத்தார். இது கிறிஸ்துவின் அன்புடைய சபையாக இருக்கிறது தான் கர்த்தருக்கு விருப்பமாக இருக்கும். கிரைஸ்ட் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் வாட்ஃபோர்டுன்னு இருக்கிறதுல இந்த பெயரை வைக்கிறதுக்கும் கர்த்தர் இனி அடுத்த வர காலங்களில் இதை ரெஜிஸ்டர் பண்ணவும் கர்த்தர் கிருபை பாராட்டுவார்னு விசுவாசிக்கிறோம். அப்போ கிறிஸ்துவின் அன்பை உடையவர்களாய் நாம் இருக்கணும்னு சொன்னால், நான் குழந்தையை போல இருந்தேன், குழந்தையை போல பேசினேன், ஆனால் இப்போ முதிர் வயதாக வரனா எனக்குள்ள அன்பு நிறைந்திருக்கிறது. கடைசியாக முடிக்கும்போது சொல்கிறாரு, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றிலும் அன்பே பெரியது. அன்பே பெரியது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல், ரட்சிக்கப்பட்ட போது பாடின பாடல். இந்த பாடல் எப்படின்னா, என்னை பாவி என்று உன்னை அவர் தள்ளவே மாட்டார், என் மீறுதல்களுக்காய் அவர் அடிக்கப்பட்டார், என் அக்கிரமங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார், ஆனால் என் மேல் வர வேண்டிய ஆக்கினை அவர் மேல் வந்தது. கண்களை மூடி இயேசு கிறிஸ்துவின் அன்பு அது என்றும் மாறாதது அப்படின்னு ஒப்பு கொடுத்தவர்களாய் பாடுவோமா? ஆமாம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது,
இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. கலங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. கலங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. அன்பின் வல்ல பிதாவே, ஆமாண்டவரே, உங்கள் அன்பை நாங்கள் ருசித்திருக்கிறோம். எங்கள் பாவத்தை போக்கினவர் நீர் ஆண்டவரே. இந்த நாளில் கூட கர்த்தாவே, நாங்கள் கேட்ட செய்தியின்படி எங்களுக்குள்ள அன்பு பெருக, உம்மை மாத்திரமே நாங்கள் சார்ந்து வாழ எங்களை உம்மை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாதா, நீர் எடுத்து பயன்படுத்தும். எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் எங்களை ஆளுகை சேட்டும். இயேசு என்ற விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவிக்கிற நல்ல வல்ல பிதாவே, ஆமென்.